சாப்பாடு 1000 பேத்துக்கு தாரேன்னு சொன்னார்வா. அதனால அசன சாப்பாடு வீணா போயிடக்கூடாது தான் வந்திருக்கிறேன் சாமி. சாப்பிட்டு போலான்னு வந்தவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, சாப்பிட்டு போங்க. இருந்து சாப்பிட்டு கொடுப்போம். பரவாயில்ல, உற்சாகத்தில் சொல்லியிருப்பீங்க, அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். திருவிழா 7வது நாள், புதிய தேர் காத்திருக்கிறது ஜெகஜோதியா. உள்ள அப்படி தலையில் அந்த சந்தில் விட்டு எட்டி பார்த்தேன். அப்படியே பார்க்கும்போதே, சந்தில் பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இன்னும் அது பிரம்மாண்டமாக வீதியில் வரும்போது எப்படி இருக்க போகுது. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சுற்றி பார்த்தா ஒரே விளக்காக இருக்குது, லைட்டாக இருக்குது. அணில் நிற்கிது, குரங்கு நிற்கிது, புறா நிற்கிது, கொக்கு நிற்கிது, யானை சைக்கிள் ஓட்டுது. எங்கே எல்லாம் சீரியலில். இதெல்லாம் மகிழ்ச்சி. இதெல்லாம் திருவிழாவின் அடையாளங்கள். இப்போ இந்த திருவிழாவின் அடையாளங்கள் மட்டும் போதுமா? இதெல்லாம் செஞ்சுட்டா கடவுள் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாரா? நீங்கள் என்ன சொல்லணும்? சந்தோஷப்பட்டுருவாரா? சீரியல் போட்டாச்சு, கொடி கட்டியாச்சு, சப்பரம் ரெடி ஆயிடுச்சு, தேர் எல்லாம் ரெடி, கடவுள் திருப்தி அடைஞ்சிருவாரா? இன்னும் எல்லாம் முறைக்கிறீங்க அப்படியே. பாரு, 6 நாள் சாமி வந்து அவள் என்ன சொல்லணும் சொல்லிட்டு போனாங்க. நீ என்ன சொல்லணும் சொல்லிட்டு போ, சும்மா எங்களை கேள்வி கேட்குறவளை வச்சுக்காத அப்படின்னு மனசில் திட்டுறவங்களாம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். தெரியுது, மூஞ்ச பார்த்தா தெரியுது திட்டுறதுலாம். கொஞ்சம் பேர் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. நீ எடுபட்டு போய் ஏமாத்திட்டே இருப்பாங்க இருக்கேன் அப்படின்னு. தேவ பிள்ளைகளை, இந்த திருவிழாக்கள் வந்து நமக்கு 10 நாள் கொண்டாடுங்கன்னு திருச்சபை அனுமதிச்சிருக்கு. இந்த கொண்டாட்டத்தில் இந்த மகிழ்ச்சியெல்லாம் இருக்கணும். ஏன்னா இது திருவிழா. திருவிழா என்பது எதனுடைய அடையாளம்? நம்ம போகிற அந்த விண்ணகத்தினுடைய அடையாளம், அந்த விண்ணகத்தை பிரதிபலிக்கிற அடையாளங்கள். அதனால தான் இந்த திருவிழாக்கள் இப்படியெல்லாம் ஜெகஜோதியாக இருக்குது. இங்கேயே இப்படி இருக்குன்னா 10 நாள் உங்களுக்கு வாழ்க்கை பூரா இப்படியே ஜெகஜோதியாக இருந்தால் எப்படி இருக்கும்? டெய்லி பார்க்கும்போதே இப்படி ஒரு பிரம்மாண்டம் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அது விண்ணகத்தில் இருக்கும் போது அந்த மகிழ்ச்சியை நீ பெறணும் அப்படின்னா இந்த மகிழ்ச்சியை மட்டும் நீ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை தாண்டி போகணும். பிரைஸ் தி லார்ட். திருவிழாவுக்கு முன்னாடி எல்லாரும் கும்ப ஆரத்தி எடுப்பாங்க. இங்கேயும் எடுத்தாங்க. எனக்கு ஒன்று மட்டுமே புரியலைங்க, ஏன் ஒரு தடவை கூட ஆம்பளைங்க எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு? ஏன் ஆம்பளைங்க எடுத்தால் கும்ப ஆரத்தி சுத்தாதா தெரியல. ஒரு வேட்டி கட்டி இருக்கிறவங்க வந்து எடுக்கலாம், பேண்ட் போட்டவங்க எடுக்கலாம், ஆனால் எடுக்க மாட்டாங்க. என்ன தெரியல, அது லேடிஸ் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லணும். இன்னைக்கு 2 ஜென்டில்மேன் முன்னாடி நின்னாங்க, குட்டி பசங்க. எல்லாரும் கையிலையும் ஒரு பூவை கொடுத்து நிப்பாட்டியாச்சு. அதில் 2 பசங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் தடவை பசங்க நின்று எடுத்தேன். மற்ற இடத்துல பார்த்துருக்கிறேன், படு கிளவியா நிப்பாட்டிடுவாங்க. அந்த அம்மாட்ட சொல்லிடுவாங்க, நீ சாமியார்களுக்கு இப்போ ஆரத்தி எடுக்கணும். ஒரு அம்மா அப்படித்தான், நல்ல பட்டு புடவை, கல்யாணத்துக்கு எடுத்த புடவை போல இருக்கு, மடித்து வச்சது இப்போ தான் எடுத்துருப்பாங்க போல. நல்லா மொட்டன்னு பிடிச்சி இந்த வாயில் அப்படி குத்துன மாட்டோம் வச்சுட்டு மங்கள ஆரத்தினோனி அந்த அம்மா கை காலில் என்ன செய்யறது தெரியாம சொம்பு வேற கீழே விழுந்துடக்கூடாது, தேங்காய் விழுந்துடக்கூடாது, எல்லாத்தையும் கவர் பண்ணணுமே அப்படின்னு எல்லாரும் இந்த கவரிங்க விட்டாங்க. வாயில் வச்சிருந்த புடவை முந்தானே இப்படி ஓடிடுச்சு. உடனே ஒரு கையில் சொம்பு, ஒரு கையில் முந்தானியை தேடுறது. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சிரிக்காமல் நிற்கணும் பாருங்க. நாங்கள் சிரிக்கவே கூடாது. அந்த அம்மா பாருங்க, இதெல்லாம் ஒரு என்னது, சிரிக்க முடியாத நகைச்சுவைகள் நம்ம இதில் நடக்கும். ஒரு இடத்துல யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, அந்த தேங்காய்க்கு மேலே ஒரு சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வித்தியாசம் நடக்கும். ஏதாவது செய்யணும்ல புதுசாக, எல்லாம் ஒரே மாதிரி செஞ்சா எப்படி? அதனால சூடம் எரிஞ்சு அப்படியே கீழே வருது, கொண்டையில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவங்க சுற்றிவிட்டு அதை பாட்டு பாடுறப்போ கொஞ்சம் வேகமாக பாடணும்ல, அவங்க இங்கே இல்லை அங்கே அவங்க இழுத்து பாடுறான் மங்கள ஆரத்தி. அது எரிஞ்சு கொண்டைக்கு வருது, கடைசி என்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு பயம், தேங்காய் வெடிச்சு சாமியார் மூஞ்சி சிதறிச்சு அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயந்துக்கிட்டே அதை சுற்றி கொடுத்தோம். ஒரு இடத்துல சாப்பாடு இருக்குல்ல, சோறு, அதை நல்லா படைஞ்சி கலர் தூவி அதில் மஞ்சள் கலரு சிவப்பு கலருன்னு அந்த சட்டியில் ஒட்டி வச்சுட்டாங்க. அது என்ன செய்யுது, சுற்றும் போதே கையில் சொலக்குன்னு வந்து விழுந்துருச்சு.
என்ன அது சோறு தானே, அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறோம் என்னத்த ஒட்டி வச்சாங்கன்னு தெரியல. அப்படி பாருங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு திருச்சபை இதெல்லாம் சொல்லலை. திருச்சபை வந்து ஒரு ஆரத்தி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ குருவானவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபாதர் சொன்னதுனால நான் தலையை காட்டினார், வரியா இல்லையா அப்படின்னாரு. நான் மரியாதையாக வந்துட்டேன். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அதனால் பங்கு சாமியார் அப்படின்னாரு, நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ ஆயர்கள் சொல்லிட்டாங்க, ரெண்டையுமே அவங்களே எடுக்க விட்டு நான் சாமியாருங்க நிற்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த திருவிழா என்பது இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள தான் நம்ம பயணிக்கிறோம். இன்னும் நிறைவாக பயணிக்கணும். எல்லாரும் மோட்சத்துக்குள்ள போய் இந்த மகிழ்ச்சியை பார்க்கணும். அதுக்கு தான் செபஸ்தியார் செத்து போனார். செபஸ்தியார் செத்து போனதை தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். செபஸ்தியார் செத்து போனார். எப்படி செத்து போனார் தெரியும் தானே? அதுக்குள்ளே குட்டி பாப்பா கழுத்து கை வச்சிருச்சு, கண்ணத்து. எப்படி செத்தாரு தெரியுமா? அந்த மனுஷன் படாத பாடுபட்டு செத்தார். ஆனால் நம்ம இன்னாடி பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, விண்ணக பிறப்பு, அதனால தான் கொண்டாடுறோம் அதை. அப்போ அவருடைய இறப்பு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. முதல்ல அம்பு விட்டு கொள்றாங்க, அப்புறம் சாவலை, திருப்பி எழுந்திரிச்சிட்டாரு, திருப்பி அடிச்சு கொண்டாங்க. அவர் ஏன் அவர் அம்பு விட்டு கொண்டாங்க? என்ன பண்ணார் அவர் ஒரு ரோமை பேரரசில் ஒரு படை வீரராக இருந்தார். படைக்கு தளபதியாக இருந்தார், ஒரு வீரனாக இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த அரசனுக்கு போய் முன்னாடி நின்றுக்கிட்டு இயேசுதான் உண்மையான கடவுள்னு சத்தமாக சொல்கிறார். அவன் வாக்கிங் போகிறப்பெல்லாம் நின்றுக்கிட்டு கத்துறாரு. அப்போது அவன் கடுப்பாகி, அவன் ஏற்கனவே கிறிஸ்தவர்களை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். இவர் போய் நின்றுக்கிட்டு சான்று பகர்றார், இப்படியெல்லாம் நீ கொல்லக்கூடாது, கிறிஸ்து தான் உண்மையான தேவன் அப்படின்னு. அப்போ பாருங்க எவ்வளோ சாட்சிய வாழ்க்கை பார்த்தீங்களா செபஸ்தியாருடையது. அப்போ இந்த சாட்சியத்தை தான் அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் முதல் தடவை இதில் அம்பு எய்துப்பட்டு இதாகிட்டார், ரொம்ப முடியாமல் போயிட்டார், செத்துட்டார், விட்டுட்டு போனாங்க, பொழைச்சிக்கிட்டார். திருப்பி அவர் என்ன செய்தார், நல்லாயிட்டு அப்பப்பா இனிமேல் போகப்படாதுப்பா, காலி பண்ணி விட்டுருவாங்க நம்மளை அப்படின்னு அவர் என்ன செய்யலை, பயப்படலை. நல்லாகி திரும்பவும் உடல் நலம் பெற்ற உடனே திருப்பி வந்து நின்று சொன்னார், இயேசுதான் உண்மையான தேவன். பார்த்தீங்களா? இன்னைக்கு நமக்கும் அந்த ஒரு சான்று பகரக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்குது. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு யோசிக்க வந்திருக்கிறோம். சவால்களை சந்தித்த புனித செபஸ்தியார் இந்த தலைப்பில். இன்னைக்கு நமக்கு சவால்கள் வருது, இன்னைக்கு சங்கடங்கள் வருது. ஆனால் நம்ம என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பார்க்கணும். யாரை பிடிக்கணும் பாருங்க. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு 5:10 சொல்லுது, அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆண்டவரோட இருக்கிறவங்கள சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லலாம், அப்பதான் சாப்பாடு வரும், நல்லா உள்ள போங்க. ஆண்டவரோட இருக்கிறவங்க சத்தமா சொல்லுவாங்க ஹல்லேலூயா. வெக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு வெக்கவே படக்கூடாது. வெக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம வெக்கப்படுறதில்ல. பாவம் பண்ணும்போது வெக்கப்படுறதில்ல. ஆண்டவரை பத்தி பேசும்போது அல்லேலியா சொல்றாங்க, நம்ம சொல்றோம். அல்லேலியா சொல்லலைன்னா உனக்கு வானம் திறக்காது, மோட்சம் திறக்கவே திறக்காது. அதனால நம்ம வாயை திறக்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகள், இதெல்லாம் மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள். பாருங்க, இவரு என்ன சொல்ற, இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 5:10 சொல்லுது, ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இவர் யாரு? இவங்க இறைவாக்கினர். இவர் புனிதருங்கிற அடையாளத்தில் வச்சிருக்கிறோம். இவங்களாம் இறைவாக்கினர், இறைவனுடைய வாக்கை எடுத்துரைத்தவர்கள், இடித்து உரைத்தவர்கள். அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, உண்மைதான்டா அப்படின்னு சொன்னவங்க. பாத்தீங்களா? அப்போ இந்த நீங்க நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்க புனிதர்களை வச்சு கொண்டு இருக்கிறீங்க, புனிதர்களை தூக்கி குப்பையிலே போட்டுட்டு வாங்க, ஆண்டவர் வருவரே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு காட்டுகிற மிகப்பெரிய அடையாளம் இந்த புனிதர்கள். அவங்களாம் யாரு? இந்த பாருங்க, யாக்கோபு 5:10 படி நம்ம செயல்படுறோம். நம்ம ஒன்றும் இறைவார்த்தைக்கு எதிராக செயல்படலை. புனிதர்களை வைத்திருக்கிறவங்களாம் நம்ம புனிதர்களை கும்பிடல, அவங்களை தெய்வமாக்கி வைக்கல. இவர்களை நாம் மாதிரிகளாக கொண்டு இவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அப்படி நாம் செயல்பட வேண்டும் என்ற அழைப்பை திருச்சபை கொடுக்கிறது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா.
அன்பு பிள்ளைகளே, பாருங்க எப்படி ஒரு சவால்களை சந்தித்தார். நம்ம வந்து இப்போ செபஸ்தியாரை பற்றி அறிய தேவையில்லை, ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியும். ஆனால் எப்படி ஒரு சந்தித்தார் சவால்களை, அதான் சந்தித்த புனித செபஸ்தியார் எப்படி சந்திச்சார் பாருங்க. ஆண்டவரோடு இணைந்து இருந்ததுனால சந்திச்சார். பைபிள் சொல்லுது பாருங்க, எபேசியர் 6:10 சொல்லுது, இறுதியாக கடைசியா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். பார்த்தீங்களா? அப்போ இவரு எந்த வலிமையால? பணம் கொடுக்கிற வலிமையால, உறவுகள் கொடுக்கிற வலிமையால, இதெல்லாம் வேணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதெல்லாம் கொடுக்கிறது எது? இதெல்லாம் நிறைவாக்குகிறது எது? ஆண்டவர். அப்ப நம்ம யாரோட இணைந்திருக்கணும்? ஆண்டவரோட இணைந்திருக்கணும். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரோட இணைந்திருக்கிறீங்களா? துன்பம் வருது, துயரம் வருது, எங்க ஓடுறோம்? உங்களுக்கு தெரியும், என்னப்பா வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னன்னு தெரியலக்கா, என் வீடு நிம்மதியே இல்லைக்கா. இந்த பாரு, நீ எத்தனை வருஷத்துக்கு இப்படியே சொல்லிட்டே இருப்ப, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து வருது இல்லை, போய் அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு கயிறை போட்டுட்டு வா, இல்லை ஒரு உடுக்கை அடிச்சுட்டு வா, எல்லாம் சரியா போயிடும். பிரைஸ் எல்லாம் உடுக்க அடிக்கிறாரு, கடைசியில் உங்கள்கிட்ட காசு கேட்பார், ஐயா ஏதாவது கொடுத்துட்டு போங்க. அவர்களுக்கு அது பிழைப்பு, ஆனால் உனக்கு அது விசுவாசம். கயிறு விற்கிறவங்களுக்கு அது பிழைப்பு, அவங்க விற்பாங்க. சாமியாரே கொடுத்தாலும் அது பிழைப்பு தான். தகடு கொடுக்குற சாமியார் கொடுக்குறார், சிஸ்டர் கொடுக்குறார், அது அவர்களுக்கு பிழைப்பு. ஆனா உனக்கு அது விசுவாசத்தினுடைய அடையாளம், அவிசுவாசத்தின் அடையாளமாய் பாருங்க. உன் கடவுளை மறுதலித்துட்டு நீ எங்க போற? ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டிய நீ ஆண்டவரை விட்டுட்டு வேறு ஒரு காரியத்துல ஓடுற. அந்த இடத்துல தான் உன்னுடைய விசுவாசம் அவிசுவாசமா மாறுது. அந்த இடத்துல தான் நீ ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா இருக்க வேண்டிய நீங்க ஆண்டவருக்கு எதிரான பிள்ளையா மாறுறீங்க, அந்த கிறிஸ்துவா மாறுறீங்க. நிறைய வீடுகளுக்குள்ள போகிற போது உள்ள போன உடனே எங்களால் உணர முடியும், இந்த வீடு வேற ஒரு டார்கெட்ல இருக்குது அப்படின்னு. ஆனால் நாங்கள் பெருசாக பயமுறுத்துறது இல்லை, வேற ஒரு டார்கெட்ல இருக்குது. அப்போ அவங்ககிட்ட சொல்லுவோம், நல்லா முட்டி போட்டு ஜெபிங்க. இப்போ கூட நம்ம பார்க்கலாம், ஆலயத்தில் பார்க்கலாம், இந்த திருப்பலி தான் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற உயர்ந்த ஜெபம். இதை விட வேற ஜெபம் அப்படிங்கிறது, ஜெபம்னா இப்படி ஜெபிங்க அப்படி ஜெபிங்க, எனக்கு ஜெபிக்கவே தெரியல ஃபாதர். அந்த காலத்துலலாம் மக்களுக்கு பெரிய ஜெபம் தெரியாது. அவங்க எங்க வந்திருந்தாங்க? பூசையில் வந்து உட்காந்துருந்தாங்க. பூசை முன்னாடியெல்லாம் ஃபாதர்ஸ் பின்னாடி திரும்பி தான் வச்சாங்க, பின்னாடி திரும்பி இருப்பாங்க. நீங்களாம் பின்னாடி ஃபாதருடைய பின்னுடைய தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். அப்போ நான் நடுப்பூசையில் மட்டும்தான் அந்த நட்கருணையை தூக்கி இப்படி காட்டிட்டு பின்னாடி திரும்பி இருப்பார். அப்புறம் ரசகிண்ணத்தை காட்டிட்டு திரும்பிப்பாங்க. ஆனாலும் அங்க இருந்த எளியவர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய தாய் தந்தை, இப்படியெல்லாம் இருந்தவங்க, அவங்க ஆண்டவர் இந்த இடத்துல மகிமையாய் செயலாற்றுகிறார்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க, வெற்றி பெற்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஆண்டவரை சார்ந்திருந்தார்கள். அதனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த இடத்துல சாட்சியா நிக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? சாட்சியத்துக்கு எதிரான அடையாளம், மெழுகுதிரி கொளுத்துறது, மாலை போடுறது, விளக்கு கொளுத்துறது, இதுக்குள்ள போயிடுறாங்க. செய்யக்கூடாதுன்னு நாங்க சொல்லல, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், எது ஆண்டவரோடு உன்னை இணைக்குமோ, இந்த திருப்பலியில தான் அதை இணைக்க முடியும். இப்ப மெழுகுதிரி கொளுத்துறதுல இணைக்க முடியாது. அதெல்லாம் வந்து செகண்டரி விஷயம், அதெல்லாம் அடுத்த காரியம். திருப்பலி நடக்கிற இடத்துல திருப்பலிக்கு நீ இல்லாம, நற்கருணையை தகுதியான விதத்துல உட்கொள்ளாம, ஆண்டவரோட இணைகிற வாய்ப்பை எல்லாம் கட் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எப்படி நீ குற்றப்படுத்த முடியும்? அதனாலதான் இந்த செபஸ்தியார் எப்படி வாழ்க்கையில இவ்வளவு தைரியமா நின்றாரு அப்படின்னு சொன்னா, அது ஆண்டவரோடு அவர் இணைந்திருந்ததுனால ஆண்டவரால் அவர் வலிமையூட்ட பெற்றார், ஆற்றல் பெற்றார். அதனாலதான் ஆண்டவருக்கு முன்னாடி அவர் தகுதியுள்ள சாட்சியாய் நின்றாரு, சவால்களை எதிர்கொண்டு நின்றாரு. தேவ பிள்ளைகளை, எபேசியர் 6:11 சொல்லுது, அழகையின் ஏமாற்று வழிகளை. பிசாசு நமக்கு நிறைய ஐடியா கொடுப்பான். சாமியார் அவர் பேசுவார், நீ கேட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிருமா, பூசையில நின்றுட்டு இப்படி ஆண்டவர் உங்களோடு இருப்பாரான்னு சொன்னா எல்லாம் சரியாயிருமா, நீ போய் அந்த மெழுகுதிரியை கொளுத்தி 50 மெழுகுதிரியை கொளுத்தி நீ அப்படியே புடிய, அது ஊருகி ஊருகி ஊத்த 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 உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடுது பாரு.
ஒரு சாமியார் ஒரு அம்மா வந்து அழுதாங்க என்கிட்ட. அழுதாங்க, என்னம்மா பிரச்சனை, கவலைப்படாதீங்க, அழுவாதீங்க, என்ன பிரச்சனை? அந்த ஃபாதர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அந்த ஃபாதர் சொன்ன மாதிரி என்ன சொன்னாருமா அப்படின்னு, என் வீட்டுக்காருக்கு வேறொரு தொடர்பு இருக்குன்னு சொன்னாரு. அது உண்மை ஃபாதர். எப்படிம்மா கண்டுபிடிச்சிங்க? எதையும் பார்த்துட்டீங்களா? இல்லை ஃபாதர், 2 மெழுகுதிரி கொடுத்தாரு. ஆம்பளை மெழுகுதிரி, பொம்பளை மெழுகுதிரி. கொளுத்தி வைமா, எது நிற்குதோ அந்த பிரச்சனை இருக்குன்னாரு. வீட்டுக்கார மெழுகுதிரி நின்றுச்சுங்க ஃபாதர். லட்சமா போட்டு கல்யாணத்தை பண்ணி சாமியாருங்க 10 பேர் 20 பேர் கூப்பிட்டு எல்லாம் பிரம்மாண்டமா பண்ணுங்க கல்யாணத்தை, திருமணத்தை, அருட்சாதனத்தை. 10 ரூபா மெழுகுதிரியில கலைச்சி விட்டுறாங்க. 10 ரூபா மெழுகுதிரியில பட்டார்னு உடைச்சு விட்டுறாங்க. சிவ பிள்ளைய இதெல்லாம் சில நேரம் சாமியார் சிஸ்டரே செய்யறாங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? யார் செய்தாலும் தப்பு தான். இது அழகையின் ஏமாற்று வழிகள், புரிந்து கொள்ளுங்க. நாங்க காட்டு சொல்லலாம் முடியாது. நீங்க உடனே போன் பண்ணி, ஃபாதர் நான் அந்த ஃபாதர்கிட்ட வாங்கினேன் மெழுகுதிரி, அதை கொளுத்தவா வேணாமா? என்கிட்ட போன் பண்ண நேராக வந்து நான் கொளுத்தி விட்டுருவேன் உடனே. ஒரு அம்மா போன் பண்ணி கேட்குறாங்க, 2 பொம்பளை பிள்ளை போட்டா வாங்கி என்ன இருக்குது, இன்னும் கேர்ள்ஸ் போட்டாவெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஃபாதர் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறேன் ஃபாதர், எனக்கு முடிவு பண்ணவே முடியல ஃபாதர், எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஃபாதர். 2 பிள்ளைங்க அனுப்பிச்சிருக்கேன், பார்த்து எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஃபாதர். சரிம்மா அப்புறம் சொல்கிறேம்மான்னு வச்சுட்டு 1 வாரம் கழிச்சு, பார்த்துட்டிங்களா ஃபாதர்? எது ஃபாதர் நல்லா இருக்கு? 2 பேரும் ஒத்து பார்க்குறமா, 2மே எனக்கு நல்லா தான்மா இருக்கு அப்படின்னு. ஒரு அம்மா வீடு வாங்கியிருக்கிறேன் ஃபாதர், உள்ளே போகலாமா வேணாமா? அவங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னேன், ஏம்மா வீட்டில் வாசப்படியெல்லாம் வைக்கலையா, படியெல்லாம் வைக்கலையா? இல்லை வச்சுருக்காங்க. அப்போ ஏறி போமா அப்படின்னு. பாருங்க, ஒரு மதியீனமான, ஒரு அறிவில்லாத இவங்கெல்லாம் யாரு? நம்மலாம் இந்த மாதிரி செய்யற எல்லாருமே அவங்கள நினைச்சிட்டு இருக்க கூடாது. அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர், இங்க உட்கார்ந்துருக்கிற நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருடைய வீட்டுல பணம் ஒழிக்கணுமா, தொந்தி வச்ச பொம்மை வச்சிருக்காங்க. ஏகமே வேணா வச்சுக்கோ. நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். எப்படி முடியுது உங்களால? அதனாலதான் சொல்றோம், விசுவாசம் அழகையின் ஏமாற்று வழிகளை நீ பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டீங்கன்னா ஆண்டவர் உலகத்துல அங்க போனா அவர் பார்த்துக்குவாருங்க. இங்க இருக்கும் போது இதெல்லாம் இருந்தா தானே நான் வாழ்க்கையில நீங்க தோத்தின்னா அங்கேயும் தோத்துருவோம். அவ்வளவுதான். இங்க எக்ஸாம் நடக்குது, நீ சரியான கேள்விக்கு சரியான பதில் எழுதணும். உனக்கு திருப்தியா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இங்க மாற்றம் கிடையாது. சரியான கேள்வி, சரியான பதில், அவ்வளவுதான். ஆண்டவர் அதுக்கு தான் மார்க்கப்பட போறாரு. தேவ பிள்ளைகளே, அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு செபஸ்தியாரை தூக்கி இந்த கோயிலில் அணிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு செபஸ்தியாரை முன்னாடி வைக்கிறோம். எதுக்கு? கடவுளுடைய இடத்துல இவரை வச்சுட்டோமா? இல்ல இல்ல இல்ல. இந்த இடத்துல செபஸ்தியாரு நற்கருணையில வரப்போறது இல்ல, ஆண்டவர் தான் வரப்போறாரு. ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அணிகலனை போன்ற செபஸ்தியாரை நாம் அணிந்து கொண்டிருப்பதனுடைய அடையாளம் என்ன? எதற்கு? அவரை போல நாம் மாறணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, சாலமணி ஞான நூல் சொல்லுது, நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள், நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். பார்த்தீங்களா? நன்மைகளையும் இடர்களையும் அவங்க ஒருமித்து பார்ப்பாங்க, ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள். நல்லது வரும்பொழுது கடவுள், கெட்டது வரும்பொழுது ஆண்டவரை விட்டுட்டு மந்திரம் தந்திரம் பிசாசு இல்லை. யாக்கோபு 1:12 சொல்லுது, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான வசனம், எவ்வளவு தெளிவான வசனம். யாக்கோபு 1:12, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். செபஸ்தியார் தாங்கினாருங்க. உண்மை இதுதான், உண்மைக்கும்படி வாழ்ந்தாரு, எது சரியோ அதை செய்தாரு. ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த சோதனை, இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது நீங்க எங்க நிக்க போறீங்க? சோதனை மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு
அவங்க ஆண்டவருடைய காரியம் இது, இதை விட்டு விலக முடியாதுங்க. நீ 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, நீ 1 கோடி கொடுத்தாலும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன், இதை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றது. அதுதான் தகுதி மெய்ப்பிக்கப்படுது. 8 மணிக்கு கோயிலுக்கு போகணும் காலையில, ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு பூசைக்கு போகணும் காலையில. ஆனா நமக்கு போகாததுக்கு 1000 காரணம் இருக்கு. நான் தூரமா இருக்கேன், நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன். பாருங்க, இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகிடுச்சு. எப்படியோ ஒரு வாகனத்தை பிடிச்சு கொண்டு ஓடி போய் கோயிலில் விழுந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாட்சியை கொடுத்துட்டு வரணும். இதுதான் திருச்சபை கொடுத்திருக்கிற கட்டளை. அதை செய்ய இன்னைக்கு நிறைய பேர் மறுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. கேட்டாங்க, இல்லைங்க ரொம்ப பிஸ்னஸ். என்ன நீ வாரம் 6 நாள் புறமா வயிற்றுக்காக ஓடுன, ஒரு நாள் 1 மணி நேரம் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்கல அப்படின்னா நீ 6 நாள் ஓடிய ஓட்டம் வீணாய் போக போகிறது, சாபமாய் மாறப்போகிறது. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல. செய்ய வேண்டியதை செய்யாம ஏதோ ஒன்றை செய்துட்டு கடவுள் ஏன் எனக்கு வேலை செய்யல? கடவுள் வேலை செய்யாத போது நீ போய் பிசாசை தேடுற, பிசாசு உனக்கு உதவி செய்யும். உன் வீடு ஆசீர்வாதமாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அது சரியும் போது உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லைங்க. அதனாலதான் நாங்க சொல்லுகிறோம், நீ ஏழையாயிரு, நீ சோறுக்கு கஷ்டப்படக்கூடிய குடும்பமா இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், ஆனால் நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளையா நிற்கணும். ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பவுலடியார் இல்லையா, பலவீனம் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ ஆண்டவரோடு இருக்கிறியா பலவீனத்திலும் கூட. அதைத்தான் அவர் சொல்றார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அதுக்கு தான் சொல்றாரு, முதிர்ச்சி நிலைக்கு வாங்க. முதிர்ச்சி நிலை சும்மா அந்த குழந்தை பிள்ளை மாதிரி பால் குடிக்கிற ஸ்டேஜிலேயே இருக்காத. நீ எப்படி உடல் வளர்ந்து உன்னுடைய உயிர் வளர்ந்து உன்னுடைய எல்லாமே உன்னுடைய ஆடைகள் எல்லாம் மாறி இருக்கிறது, உணவு மாறி இருக்கிறது, எல்லாமே மாறி இருக்குது. ஆனா ஆன்மா மட்டும் அப்படியே பச்சை புளிக்க இருக்கிற மாதிரி இருக்குது. இதை கடவுள் எப்படி ஏற்றுக்கொள்வார்? கடவுள் ஏன் இந்த ஐஸ்வர்யங்களை நமக்கு கொடுக்கிறார் உலகத்துல? இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உன் ஆன்மாவை நீ பலப்படுத்தணும் சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 6:1 கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலையை அடைய வேண்டும். செபஸ்தியாரை பார்த்தோன்னே செபஸ்தியாரை பிடிச்சிக்கிறார், அந்தோனியாரை பார்த்தோன்னே அந்தோனியாரை பிடிச்சிக்கிறார், ஆரோக்கியமாதா பார்த்தா ஆரோக்கியமாதா பிடிச்சிக்கிறார். ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற ஒரு கஷ்டம், அவங்க வீட்டில் ஒரு இறப்பு, ஆறுதல் சொல்லிட்டு 1 மணி நேரமா பேசிட்டு சரி போயிட்டு வரேன், பயப்படாதீங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கடைசியா சொன்னார் பாருங்க அவரு, ஆண்டவர்லாம் எனக்கு தெரியாதுங்க, அந்தோனியாரை தான் நான் நம்பி இருக்கிறேன். அந்தோனியாரை தான் நம்பி இருக்கிறேன். அந்தோனியாரே நம்பி இருந்தவர் அந்த ஆண்டவரை தான். நம்ம குறைபட்டு பேசல, அந்தோனியார் கோச்சிக்க மாட்டார். இப்ப நான் பேசுறதை பார்த்தா அந்தோனியாரோ செபஸ்தியாரோ கோச்சிக்கவே மாட்டாங்க. அவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் சரியா பேசுறேன்னு அவங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கு சில நேரம் தெரியறதில்லை. அவங்க என்னை குற்றப்படுத்துறாங்க, நீ என்ன புனிதர்கள் எல்லாம் அவமானப்பட. நான் அவமானப்படுத்தல, உண்மையை பேசுகிறோம். அவர்கள் உண்மையின் பக்கம் நின்றவர்கள், அதனாலதான் ஆண்டவர் அவர்கள் பக்கம் நின்றாரு. இன்றைக்கு நீங்கள் அவர்கள் பெயரை வைத்துக் கொண்டு அழகையினுடைய ஏமாற்று வழி இதுவுடைய வருது. அந்தோனியார் பேரால, ஆரோக்கியமாதா பேரால, செபஸ்தியார் பேரால கயிறை கட்டுறது. ஒருத்தர் சுருவத்தை அளந்துகிட்டு இருக்கிறான் கருப்பு கயிறை வச்சு. என்னடா செய்யற? செபஸ்தியார் தூக்கில் தொங்க போறியாடா அப்படிங்கிற. இல்லை சாமி, அந்த 5 அடி உயரத்துக்கு அளந்து கட்டிக்கிட்டா, உடம்புல கட்டிக்கிட்டா எல்லா நோயும் போயிடுதாங்க. இல்லை அது கழுத்தில் கட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். அவ்வளவுதான், ஒரே விட்டா க்ளோஸ் ஆகிட வேண்டியதுதான். தேவ பிள்ளைகளை திருச்சபை வழிகாட்டுகிறபடி நெல்லுங்கள். திருச்சபை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, திருத்தூதர் பணி 7:51 ஆண்டவர் சொல்றாரு, திமிர் பிடித்தவர்களே. எந்த வார்த்தையை வைக்கிறாரு பார்த்தீங்களா? பயங்கரமா தான் இருக்குது. ஏன்னா என்ன பண்றது, உண்மைதான். திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும். கேட்க மறுக்குது. போய் கோயிலில் உட்காந்து நம்ம இந்த இறை வார்த்தையை கேட்கணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், அதுக்கு தான் கோயில். இன்னைக்கு சிறப்பு அழைப்பு. இதெல்லாம் கேட்க மறுக்கிற செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே. கேட்டா தானே நீ ஏற்க முடியும். கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி? சில பேர் கேட்பாங்க, ஆனா ஏற்க மறுப்பாங்க. கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். இப்ப வார்த்தை உங்களுக்குள்ள போறது தூய ஆவி உள்ள போறதுக்கான அடையாளம். வார்த்தை உள்ள போச்சுன்னா தூய ஆவி உள்ள போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த வார்த்தை வாசிக்கிற நேரத்தில் எல்லாம் பிசாசனுடைய இதயத்தை மூடி விடுகிறான். தூய ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு கிடைப்பதில்லை. அதனாலதான் இந்த வழிபாடுகள் எல்லாம் பலருக்கு வெற்று வழிபாடுகளா போகுது. வெளியில போய் சொல்றாங்க, போர் அடிக்குதுங்க, ஃபாதர் வந்து அப்படியே இன்னும் பேசினே இருக்கிறாரு, ஒண்ணுமே புரியல, தூக்கம் தான் வருது. ஏன்? ஃபாதருக்கு
ஆண்டவருக்கு இங்கே என்ன கொடுக்கப்பட்டதோ அதை தான் நாங்கள் வாசிக்க முடியும். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதில் தான் வாசிக்கணும். நாங்கள் ஒன்றும் இஷ்டத்துக்கு வாசிக்க முடியாது. திடீர்னு மக்கள்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமா? என்னம்மா எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னமோ அந்த பாட்டு இந்த பாட்டு சாமி பாட்டு, நல்ல பாட்டாக பாடுங்கம்மா, ஒரு குத்து பாட்டாக போடுங்க, சொல்ல முடியுமா? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என்னோட பேசவா பாட முடியுமா? நோ. பாருங்க, வழிபாடு இது எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு போர் அடிக்குதுன்னா நீ ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ள இல்லை. உங்களுக்கு உள்ள வரும்போது என்ன செய்யணும்? இந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிச்சிருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய ஆவியில் என்ன நிரப்புங்க. நன்றி ஆண்டவரே, நான் எங்கிருந்தோ வந்திருக்கிறேன், நான் வெளியூர்ல இருந்தேன், நான் ஒரு வாரமா ஊர்ல இல்லை, ஆனா என்னை மீண்டுமா இந்த இடத்துல குடும்பமாய் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க. உண்மை துதிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். அப்படி துதிக்கிற பிள்ளைகளை ஆவியானவர் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். இதைதான் நம்ம கோயிலுக்குள்ள போனோடனே செய்யணும். நற்கருணையை பார்த்துட்டு உடனே ஆண்டவரை துதிக்கணும். அதுக்கு தான் முதல்ல அச்சிஷ்ட சிலுவை போட சொல்லுவோம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்க வரணும்? அப்புறம் எல்லாரும் முறைச்சு பார்க்குறாங்க, ஒழுங்கா போடுறாங்கன்னா தெரியல. நம்ம மறந்துட்டோம். இதெல்லாம் சின்ன சின்ன ஜெபங்கள். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினால சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தரலாம். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். உள்ள வந்தோடனே இதை போட்டிருக்கணும். எத்தனை பேர் போட்டீங்க? சொல்ல வேண்டாம், கையெல்லாம் தூக்கிடக்கூடாது. கேள்விதான், பதில நீங்க சொல்லிக்கீங்க. உங்களுக்கு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தூய ஆவியாரை எதிர்க்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை பேதுரு அவருடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார். 1 பேதுருல ஆண்டவர் சொல்றாரு 1:4. இப்படியெல்லாம் நம்ம நம்பிக்கையோடு அந்த செபஸ்தியாரை போல சவால்களை எதிர்கொண்டு நிற்கிறதுக்கு ஆண்டவரை இருக்க பற்றி கொண்டினா அவர் உங்களை அப்படிதான் கூட்டிட்டு போவார். ஆண்டவர் எப்படி கூட்டிப்பார்? கடல் கடந்து சென்றாலும், பாட்டு வர்றோம்ல, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், கடல் ஓரமாய் போனாலும் தீயை நடுவிலே போகாம ஓரமா ஒதுங்கி போனோம். நடுவே ஆண்டவர் சொல்ற, துன்பத்தின் நடுவே நான் உன்னை கூட்டிட்டு போவேன். பார்த்துட்டு போ, துன்பத்தினுடைய வேதனையினுடைய ஆழம் என்னன்னு பாரு, அதுல எல்லாம் நான் உன்னை காப்பாற்றி கூட்டிட்டு வருவேன். இங்க இருக்கிற நீங்கள் சாட்சிங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள் வாழ்க்கையில் இருந்தது. நாங்கள் ஃபாதர்ஸ்லாம் குருமடத்தில் படிக்கும்போது நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, எங்களெல்லாம் அப்படியே படுக்க வச்சு டெய்லி பிரியாணி போட்டு சாமியார் ஆக்கி விட்டாங்க. ஒவ்வொரு சாமியாருக்கு முன்னாடி ஒவ்வொரு கதை இருக்கு. அதெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டம். பார்க்கல நம்ம ஃபீலிங்லாம் நல்லா சொல்கிறாரே சாமியார். உண்மைதான், நிறைய இருக்குது, 1-2 கிடையாது. நானும் ஃபாதர் சாந்தாவும் ரூபன் ஃபாதர்லாம் ஒன்றா படித்தோம். 3 பேர் ஒரே பேட்ச்மேட்டு. அவங்க 2 பேரையும் பூந்தமல்லின்னு சொல்லி பங்குசாமி என்னைய விட்டுட்டார். அப்போ என் மூஞ்சி அவருக்கு புரியல. வேற எங்கேருந்து குதிச்சு வந்துருப்பான் போல இருக்கு. நானும் பூந்தமல்லியில் பண்ணையடிச்சுட்டு தான் வந்தேன். அப்போ நானும் ரூபன் ஃபாதரும் லீடர்ஸு, கிளாஸ் லீடர்ஸு, தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் திட்டு வாங்கிக்கிட்டு நிற்போம். நிறைய பிரச்சனைகள். நான் சென்னையில் போனோடனையும் ஒர்க்கு போடுவாங்க, காமன் ஒர்க்கு. அப்போ போயிட்டு நான் போனேன். நம்ம வீட்டில் எல்லாம் பெரிய எங்கள் வீட்டில் ராஜா ராஜான்னு கூப்பிடுவாங்க. அவங்க பெரிய ராஜான்னு நினச்சிக்கிட்டு அப்படிலாம் அப்படிலாம் பெருமையாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அங்கே போய் முதல்ல ஒர்க்கு போர்டில் போய் பார்த்த உடனேயும் ஆல்பர்ட் டாய்லெட் கிளீனிங்னு போட்டுருந்துச்சு. கக்கூஸ் கழுவுறேன். என்னடா முதல் நாளே கக்கூஸ் கழுவ போட்டிருக்காங்க நம்மள. சரி போ, ஆண்டவருக்காக செய்வோமே அப்படின்னு போய் நல்லா கழுவிட்டு வந்துட்டேங்க. அடுத்த வாரம் ஜென்ரல் கிளீனிங் போய் பார்த்தா அதே மாதிரி ஆல்பர்ட் டாய்லெட் கிளீனிங். என்னடா இந்த வாரமும் டாய்லெட் கிளீன் பண்ண போட்டிருக்காங்க. சரி மறந்தாப்புல போட்டிருப்பார் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் இல்லை வேற ஒரு லீடர் இருந்தார், பெரிய லீடர், அவர் தான் போடுவார். போட்டார் போல நினைச்சிட்டு திருப்பி போய் 2வது வாரம் 3வது வாரம் பார்த்தா ஆல்பர்ட் டாய்லெட் கிளீனிங். இப்போ கோவம் வந்துடுச்சு. போனேன், என்ன இதுக்குன்னே பெற்று விட்டாங்களா நம்மள? ஒருத்தருமே இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறான், என்ன என்னைய மட்டும் போட்டுகிட்டே இருக்கிற? அப்பா சொன்னா, ஆல்பர்ட்டு கோச்சிக்காது ஆல்பர்ட்டு, இல்லை மற்றவன்லாம் போனால் வெறும் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறாயா, நீ தான் நல்லா கழுவிட்டு வர அப்படின்னு. அப்புறம் என்ன, நம்மளை நல்லவன்னு சொல்லிட்டு பிற்பாடு என்ன சொல்லணும், அடுத்த வாரம் மாற்றிடுறையா, இந்த வாரம் அட்ஜஸ்ட் பண்ணியா. தேவ பிள்ளைகளே, கஷ்டங்கள் எங்களுக்கெல்லாம் நிறைய இருந்திருக்கிறது. ஆனால் அந்த துன்ப நேரத்துல எல்லாம் ஜெபம். கோயிலில் தான் போய் உட்காந்து அழுதுருப்போம், எல்லாருமே அழுதுருப்பாங்க. ஏதோ ஒரு சூழல்ல வேதனை. அங்கே போய் ஆண்டவர்கிட்ட தான், ஆண்டவரே நீங்கள் தானே கூப்பிட்டீங்க,
சண்டை அங்கதான். ஆண்டவரோடு இணைந்திருந்ததுனால தான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே வெற்றி கொடுத்திருக்கிறார். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை எல்லாம் அப்படியாக அவர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாம் துன்பத்திலே துவண்டு விழுந்து விடாமல், நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு சான்று பகர் அல்ல, ஆல்பர்ட் சாமிக்கோ இங்க இருக்கிற சாமியார்களுக்கோ நீங்க வரல, ஆண்டவருக்கு சான்று பகர் வந்தீர்கள். ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் கைவிட மாட்டேன். துன்ப நேரம் துவண்டு போயிடாத, அதுதான் உனக்கு டெஸ்ட். அதுல பாஸ் ஆயிடு. வீட்டுல கணவன் வழியா மனைவி வழியா உனக்கு துன்பங்கள் வரும், சவால்கள்னாக்க செபஸ்தியார் மாதிரி ராஜாவை பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்ம போய் இப்ப நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு முன்னாடி சொல்லுவோம், இல்ல இல்ல, உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு சான்று பகருங்கள். துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நெல்லு, ஒளியாயிரு, உப்பாயிரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை உப்பா ஒளியா நிக்க அழைக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஆண்டவர் சொல்றார், துன்ப நேரம் நீ எனக்கு சான்று பகரணும். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. என்ன சொல்றாரு? எழுந்து ஒளி வீசு. ஓரமா போய் உட்காந்திக்கோ, முக்காடு போட்டுக்கோ, மூக்கு உறிஞ்சிக்கிட்டே உட்காந்துருமா, நான் உன்னைய பார்த்துட்டு இறக்கப்பட்டு கூட்டிட்டு போய். இல்லை, ஆண்டவருக்கு கோடைகள் தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை தைரியமான பிள்ளைகள். துன்பம் வருது, நான் நிற்பேன், என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், என் வீட்டுக்காரத்துக்கு போயிட்டேன், என் மனைவி வீட்டுக்கு போயிட்டா, எனக்கு வாழ்க்கையில் இருக்கு, நாசமா போ. வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எப்போ? நீ போய் வீட்டுக்குள்ள முடங்கி போய் உட்கார்ந்துருந்தீனாவா? இல்ல, எழுந்து நீ. ஆண்டவர் உன்னை பொருளாதார ஐஸ்வர்யத்தில் உயர்த்துவாரு. எதுக்கு? 4 பேருக்கு நீ உதவி செய்ய. உன்னுடைய பெருமையெல்லாம் ஆண்டவருடைய பெருமையை உன் பணத்தால கொடு. வார்த்தை கொடுக்கிறாரு, அதான் கொடு. உழைக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருக்காரு, 2 ஏழைகளுக்கு உதவி செய்ய. இப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பகிர்ந்தளிக்கும் பொழுது ஆண்டவர் மேலும் 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 உங்களை உயர்த்துவாரு. 1 பேதுரு 1:4 சொல்றாரு, அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரு. அந்த அழிக்கவே முடியாது, யாராலையும் ஒழிக்க முடியாது. பாருங்க, உரிமை பேரு உங்களுக்கு என்ன விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதை எல்லாருக்கும் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. அதை வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அப்ப என்ன செய்யணும்? செபஸ்தியார் சவால்களை சந்திக்க தயாரா இருந்தாரு. சவால்கள் இன்னைக்கு எல்லாமே சவால்கள் தான். இன்னைக்கு பூசையே ஒரு சவால். சாமியார் நோட்டீஸ்ல எத்தனை மணி போட்டிருக்கிறாரு? சாமியார் பூசை டைமிங் எத்தனை மணி போட்டிருக்கிறாரு உங்களுடைய நோட்டீஸ்ல? 7 மணி. அப்ப 7 மணிக்கு இங்க வந்து உட்கார்றது சவால். பார்த்தீங்களா? அதான் சவால். பாருங்க, நீங்க சவால் சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ள முடியலன்னா நீங்க எப்படி பெரிய சவாலை எதிர்கொள்ள முடியும்? அதான் ஆண்டவர் சொன்னார், சின்னஞ்சிறிய காரியத்துல நீ நம்பிக்கை உள்ளவனா இருந்த உன்னை நான் பெரிய காரியத்துக்கு அதிபதியாகுவேன். கக்கூச ஒழுங்கா கழுவணும். நாங்க ஒவ்வொரு ஃபாதர்ஸும் அப்படித்தான். ஒரு வேலையாக எல்லாம் கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செஞ்சதுனால தான் ஆண்டவருக்கு கூட்டிட்டு வந்து இந்த என் மக்களை நீ மேய்த்து வா, பாதுகாத்து கொள் அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறார் பொறுப்பு. நீ உங்களுக்கும் அதே மாதிரி கடவுள் உயர்வு கொடுப்பாரு. இன்னைக்கு செபஸ்தியார் கையில் இந்த பங்கையே கொடுத்திருக்கிறாரு. ஏன்? அன்றைக்கு இந்த செபஸ்தியார் சிறிய அந்த காரியத்துல உண்மையுள்ள மகனா நின்னாரு, நீதியுள்ள பிள்ளையா நின்னாரு. நீங்களும் இந்த செபஸ்தியார் போல உண்மைக்கு நீதிக்கு சான்று பகருங்க. சும்மா நம்ம கடவுளுக்கு நான் தான் சப்பரத்துல மாலைய போடுவேன் பாரு, நான் தான் 10 வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து கட்டுவேன் பாரு. செய்யுங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்ல, நான் அதெல்லாம் செஞ்சா தான் திருவிழா. ஆனால் செய்ய வேண்டியதை செய்து ஆண்டவருக்கு உண்மையான சான்று. நெருப்பு பாருங்க, 1 பேதுரு 1:7 சொல்லுது, அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதை விட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கை மெய்ப்படவே துயருகிறீர்கள். பார்த்தீங்களா? அப்ப அந்த நம்பிக்கையை உறுதியாகிறோம். இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர வேண்டியிருப்பினும் அந்நாளில் பேருவகை கொள்வீர்கள். இந்த அற்புதமான வரிகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு பைபிளில் நிறைய சொல்லி இருக்கிறார். அதனால தான் நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இன்னும் அதிக உங்களோட பேசுவார். இந்த ஆத்மாவுக்கு உணவில்லாத போது ஆத்மா அப்படியே காஞ்சி போயிடுங்க. அப்பதான் அது வேற எதிலே உள்ள போய் மாட்டிக்குது. ஆத்மாவை பலன் அடைய செய்கிற வல்லமை இறை வார்த்தைக்கு உண்டு.
அதனால பைபிள் எடுத்து டெய்லி கொஞ்சம் வாசிங்களேன். உங்க ஆத்மா புத்துணர்வு பெறும், உங்கள் ஆத்மா வெள்ளனடையும். டெய்லி ஒரு 5 நிமிஷம் கையை வைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிங்க. என்னை இப்படியெல்லாம் வாழ வச்சிங்க ஆண்டவரே, நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த நன்மைகளை சொல்லி ஆண்டவருக்கு துதியை ஏறெடுங்க. இயேசுவே நன்றி அப்பா, என்னை இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, இந்த கையை தூக்க வச்சிருக்கிறீங்க, நன்றி. நீங்க உங்க வாழ்க்கையில நடந்ததை சொல்லி துதிங்க. உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். ஆசீர்வாத இழப்புகள் எல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய அபிஷேகமாய் மாறும். கண்ணீர்கள் கசப்புகள் களி நடனமாக ஆண்டவர் மாற்றி தருவார். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான திருவிழாவில் நீங்களும் ஆசீர்வாதத்தை நோக்கி பயணிக்க ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. மற்றவர்கள் என்னை அழிவுக்கு அழைத்து செல்லலாம், மற்றவர்களுடைய வார்த்தை என்னை கீழே தள்ளலாம், ஆனா நீங்க கொடுக்கிற வார்த்தை என்னை உயர்வுக்கு அழைத்து செல்லும். நான் கொடுக்கிற செபஸ்தியாரை போல கொடுக்கிற மகனாக மாறணும். ஆசீர்வாதத்தை 4 பேரை பார்த்தா, என்னை பார்த்தா அவங்க சந்தோஷப்படணும். என் வாயில ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். உற்சாகத்தின் பிள்ளைகளா இருக்கணும். உயிர் கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம மாறும்போது ஆண்டவர் நம்மளை வச்சு வேலை செய்ய ஆரம்பிப்பார். அப்ப ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்யறோம்? கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீங்க. அந்த கடனை எல்லாம் கடவுள் சேர்த்து வச்சிருப்பாரு. நீங்க இந்த உலகத்திலேயே இருந்து மேல போகிற போது ஆண்டவர் அவங்களுடைய நோட்டை எடுத்து பார்ப்பாரு. நீ எனக்கு எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்ப்பாரு. அங்க அதை பண்ணுன, இங்க இதை பண்ணுன, இதை பண்ண, உன் கணக்கு நிறைய நிற்குதேப்பா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல போ. மோட்சத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் கொடுப்பார். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் மோட்சத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவார். விண்ணவர் கூட்டம், வானவர் கூட்டம் எல்லாம் கூடி வந்து உங்களை கூட்டிட்டு போவோம். பிரைஸ் எல்லாம். இதைத்தான் ரட்சிப்புன்னு நம்ம சொல்றோம். தேவ பிள்ளைகளே, மோட்சத்துக்கு போகணுமா வேணாமா? என்ன மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க ஒரே ஒரு முறை, ஹல்லேலூயா. ஐயோ, கொஞ்சம் பேர் தூக்கல. என்ன மோட்சத்துக்கு போக விருப்பம் இல்லையா? நான் இன்னொரு தடவை கேட்கிறேன். நான் கேட்கறது கடவுள் கேட்கிற மாதிரி, வீடுலேருந்து கேட்கிறேன், தனியாக கேட்க மாட்டேன். வீடுலேருந்து ஆண்டவர் கேட்கிறார், நீ மோட்சத்துக்கு வர விருப்பமா இல்லையான்னு கேட்கிறார். அதனால ஒரே ஒரு தடவை உங்க கையை அப்படி தூக்கி சொல்லிருங்க, மோட்சத்துக்கு வர விருப்பமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். வெரி குட். பாருங்க, இப்பவே போறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா சொல்லுங்க, இப்பவே வேணாம் அப்படிங்கோ, நிறைய வாய கொடுக்குறாங்க, சாவ சொல்றாங்க. இப்பெல்லாம் ஆளு கூட்டம் ஜாஸ்தியா இருக்குதாங்க. அதெல்லாம் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் கூப்பிடுவாங்க. அதனால பொறுமையா போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர்கிட்ட போகணும், எப்போ போனாலும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எங்கிருந்தோ வந்திருப்பீங்க நிறைய பேர். இந்த இடத்துக்கு வந்து நீங்க ஆண்டவரை மாட்சிப்படுத்துறீங்க. கடவுள் கண்டிப்பா உங்களை மாட்சிப்படுத்துவார். நீங்க இன்னும் வீட்டுக்கு போய் நீங்க இந்த திருவிழா முடிஞ்சு இப்ப கேட்கிற விஷயங்கள் எல்லாம் உள்ளத்துல வச்சு டெய்லி கடவுளுக்கு சான்று பகிர்கிற ஒரு சின்ன சின்ன காரியத்தையாவது கடவுளுடைய பெயரால நீங்கள் செய்து பாருங்களேன். என்னத்த சாமி செய்யறது? காலையில எந்திரிச்ச உடனே பிள்ளைங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பா. ரோட்ல போவீங்க, ஆண்டவரே யாராவது பிள்ளைங்க பார்ப்பீங்க, என்னப்பா எங்கப்பா போற? நான் ஸ்கூலுக்கு போறேன், நல்லா படி, ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பா, காட் பிளஸ் யூ சொல்லுங்களேன். யாராவது பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க, எங்கக்கா போற? என்ன தெரியலம்மா, நேற்றுலேருந்து ஒரே வலி, இந்த பக்கம்லாம் வலிக்குது, டாக்டரை பக்கம் சீக்கிரம் போய் பார்க்கா. நேற்று தான் ஒரு அம்மா உங்களை வலிக்குது வச்சு நேற்று பசுக்குன்னு போயிடுச்சுக்கா. அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ள நீ போயிடும். இப்படி இல்லை, எவனாவது ஓடிட்டு இருப்பான் குட்டி பையன், என்னடா போகிறேன் உங்கள் ஸ்கூலில் இன்னைக்கு ஓட்ட பார்த்தியா? நான் ஓட போகிறேன். ஆமாம், சார்லஸ் மேம் தானே மொத்தராடே பார்த்தாது, நீலாம் ஓடி கிழிச்சேன். ஏன் இந்த கசப்பு? பிள்ளைகள் நாம பேசல, பிள்ளைகளை நீ போய் மாமாட்ட பேசுவோம். அது எங்க பிரச்சனை வேற, உன் பிரச்சனை வேற. நீ குழந்தை பிள்ளை, நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ சொல்லணும்ல. போவாத, நான் பேச மாட்டேன், நீ பேசக்கூடாது, நான் நரகத்துக்கு போறேன், நீ நரகத்துக்காக. பிள்ளை குட்டியோடு அள்ளிட்டு போப்பாங்க. ஏன் இப்படி? ஏன் இந்த கால் புணர்ச்சி? ஊருக்குள்ள பிரச்சனைகள், சச்சனை மாத்தணுமே, மாத்தணும். யார் மாத்துறது? ஹூவில் பெல் த கேட்? யார் புண்ணிக்கு மணி கட்டுறது? நான் தான் கட்டணும், நீ தான் கட்டணும். ஏன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க முன்னெடுப்பீங்க, நீங்க மன்னிப்பீங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாம பிசாசின் சக்தியாக இருந்தால் நீ தான் திரும்பிட்டு போவ. அப்ப நீ பிசாசின் சக்தி. என் 1000 காரணம் சொல்லிக்க. ஆண்டவருக்கு முன்னாடி எதுவுமே எடுக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் 7 முறை இல்லை 70 முறை மன்னிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னார். ஆண்டவருக்கு முன்னாடி தெரியும் நீ ரைட்டா அவன் ரைட்டா, நீ மனுஷன் சொல்ல தேவையில்லை, ஆண்டவர் சொல்றார். என் அன்பு பிள்ளைகளே, இப்படி ஆண்டவருக்காக 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 அப்படி எங்களுக்கும் அப்படித்தாங்க. எங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. பங்குல ஒரு அம்மா தவறா பேசியிருக்கு என்னைய.
எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அனுபவம் இருக்கும். எங்களை யாராவது குறை பேசியிருப்பாங்க, வந்த உடனே என்னம்மா என்ன பேசினியாம மூஞ்சிக்கிட்டலாம் பேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்றதில்லை நான் பேரும் வாங்கம்மா என்னம்மா வேணும், ஐயா வாங்க ஐயா என்ன, அவர் தான் நம்மளை பற்றி பேசியிருப்பார், அவதூறு பேசிட்டு நான் ஒன்று சொல்கிறது. அவங்க என்ன இல்லை வீட்டில் மாடு உடம்பு சரியில்லை மந்திரி வரம்போ நான் போய் மந்திரிக்கிறோம். ஒரு அம்மா எனக்கு எதனா பேசுனாங்க, எனக்கு தெரியும், எனக்கு செய்தி வந்துருச்சு. ஆனால் நான் அவங்க பார்க்கும்போது அக்கா நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா, புடவை சூப்பராக இருக்கு தெரியுமா, அழகாக இருக்கீங்க இந்த புடவை, 4 தடவை சொன்னேன், 5ஆவது தடவை அந்த அம்மா அதை ஒத்துறாங்க, அது நல்லா இருக்கீங்க. அப்புறம் எதனா போவாங்களா அவங்க சொல்லுங்க, அன்பை கொடுக்கும் போது எதனா போக முடியாது. இதுதான் கிறிஸ்துவினுடைய செயலாக. எல்லாருக்குமே போராட்டம் தான், மனசுக்குள்ள கோபம் இருக்கும், பட் எதிர்த்து போராடும். செபஸ்தியார் சொல்றார், எதிர்த்து போராடும், அதான் சவால். அது அப்படியே கொண்டு போய் நம்ம முடக்கிறது போல செயல்படுறது அல்ல. இப்படி ஆண்டவருக்காக யார் பார்த்து 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 சவால்களை எடுத்து செயல்படுத்துறீங்களோ அவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அன்னை மரியாள் அப்படிதான் ஓடுனாங்க, சூசைப்பர் அப்படிதான் ஓடினாரு, திருத்தூதர்கள் அப்படிதான் ஓடுனாங்க. எல்லாரும் ஓடி போய் கடைசியில இறந்து போனாங்க. செபஸ்தியாரும் பாருங்களேன், செபஸ்தியார் ஆண்டவருக்காக நின்றார். அதனால வானத்திலிருந்து எரிகிற நெருப்பு குதிரையை அனுப்பி எலியாவை தூக்கினது போல ஆண்டவர் செபஸ்தியாரை தூக்கிட்டு போல. இவர்கள் எல்லாம் சான்று பகர்ந்து கடைசியில இந்த உலகத்திலே உயிரை விட்டார்கள். இந்த உடல் செத்து கிடந்தது, மனிதர்களுடைய உடல் செத்து கிடப்பது போல. ஆனால் வானம் திறந்திருந்தது. நீங்களும் இவர்களைப் போல ஓடி உழைத்து ஒரு நாள் செத்து கீழே விழுவீர்கள், மடிந்து கீழே விழுவீர்கள். அப்பொழுது வானம் திறக்கும், உங்களை பார்த்து ஒரு குரல் கேட்கும், இதோ என் அன்பார்ந்த மகள், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த வார்த்தைகளை பரிசுத்த பிதா உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருக்காய் ஓடுவோம், வெற்றி பெறுவோம், ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். எழுந்து நிற்போமா?